ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு வேர்ட் ஆஃப் த டே என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு அறிவியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம், நம்மளால் அறிவியலால் அதை வந்து எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்க முடியல அப்படின்னா, அமானுஷ்யமாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து ரிலீஜியஸான, அதாவது கடவுள் சார்ந்த விஷயங்கள், அதாவது அப்படியும் நம்ம சொல்லலாம். இல்லை அப்படின்னா அந்த பேய் பிசாசு அந்த விஷயத்துலையும் நம்ம சொல்லுவோம். ஒரு அமானுஷ்யமாக இருக்குது, அது வந்து அது எப்படி நடக்குதுன்னே தெரியல, ஆனால் நடக்குது, ஒரு அமானுஷ்யம் இருக்குது அப்படி சொல்லுவோம். அந்த அமானுஷ்யம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லணும் அப்படின்றது தான் டுடேஸ் வேர்ட் ஆஃப் த டே. டுடேஸ் வேர்ட் ஆஃப் த டே பேராநார்மல். இந்த பேராநார்மல் அப்படின்றது தான் நம்ம தமிழில் வந்து அமானுஷ்யம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஈக்குவலண்ட்டான இங்கிலீஷ் வேர்ட், தட் இஸ் பேராநார்மல். இப்போது எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஹீ ஹேஸ் பேராநார்மல் பவர்ஸ். ஹீ ஹேஸ் பேராநார்மல் பவர்ஸ் அப்படின்னா, இப்போது சில மனுஷங்களுக்கே கூட சில விதமான சக்தி இருக்கும். இருந்த இடத்துல இருந்துகிட்டே வந்து எதையாவது நடக்க போகிறது சொல்லுவாங்க, இல்லை இந்த கூடு விட்டு கூடு பாயிருது, அந்த மாதிரியான சில நம்மளுக்கு அறிவியலுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் சில இதெல்லாம் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி செய்கிறது தான் வந்து பேராநார்மல் பவர் அப்படின்றது. ஹி ஹேஸ் பேராநார்மல் பவர்ஸ் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு அமானுஷ்யமான ஒரு சக்தி இருக்கு. ஹி ஹேஸ் பேராநார்மல் பவர். நெக்ஸ்ட் ஒன், there is a paranormal twist in that movie. There is a paranormal twist in that movie அப்படின்னா, சில படங்கள் இருக்கும், சாதாரண படமாக தான் இருக்கும். அந்த படத்தில் ஏதோ ஒரு இடத்துல மட்டும் சின்னதாக இந்த ஏதோ பேய் வர மாதிரி ஏதோ ஒரு அமானுஷ்யமாக ஏதோ ஒன்று காமிப்பாங்க. அந்த படத்தில் மெயினான ட்விஸ்டே அதாக இருக்கும். மற்றபடி நார்மலாக அதனால் படமாக இருக்கும். சில படத்தில் ஒரு ட்விஸ்ட் வரும், அந்த ஏதோ அமானுஷ்யமாக நடக்கிற மாதிரி ஏதோ ஒன்று காமிப்பாங்க. அதுதான் இந்த சென்டென்ஸ். ஸோ தேர் இஸ் அ பேரநார்மல் ட்விஸ்ட் இன் தட் மூவினா, அந்த படத்தில் நார்மல் படம் மாதிரி தான் இருக்கு, ஆனால் ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் அந்த ஏதோ பேய் வர மாதிரி ஒரு சீன் காமிப்பாங்க. அது என்னன்னு ஒரு மாதிரி காமிப்பாங்க. அப்படி சொல்றதா வந்து there is a paranormal twist in that movie. Next one, that building was well known for paranormal activity. That building was well known for paranormal activity அப்படின்னா, எல்லா ஊர்லேயுமே வந்து ஏதாவது ஒரு பேய் பங்களான்னு ஒன்று இருக்கும். அந்த பங்களா பக்கம், அந்த வீட்டு பக்கம் போகக்கூடாது. அந்த வீட்டில் வந்து நைட் இத்தனை மணிக்கு மேலே இப்படி நடக்குது அப்படி நடக்குது, ஏதோ சத்தம் கேட்குது, யாரோ போகிற மாதிரி இருக்குது, இருக்கிற மாதிரி இருக்குது, இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அமானுஷம் என்னவோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இது. அந்த பங்களா வந்து, அந்த வீடு வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து, அமானுஷமான விஷயங்களுக்கு பேர் போனது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இது. தட் பில்டிங் வாஸ் வெல் நோன் ஃபார் பேரநார்மல் ஆக்டிவிட்டி. அந்த பில்டிங் வந்து இந்த மாதிரியான அமானுஷமான விஷயத்துக்குலாம் ரொம்ப பேர் போனது அப்படி சொல்கிறது தான் வெல் நோன் ஃபார் paranormal activity. Next one, do you believe in paranormal activity? Do you believe in paranormal activity? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது பேசும்போது இதை பற்றிலாம் ஏதோ பேசுகிறோம், இந்த சினிமாவில் வந்த கதை ஏதோ ஒன்று பேசும்போது, நீலாம் இதெல்லாம் நம்புறியா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ நம்புறியா அப்படி கேட்குறது தான் do you believe in paranormal activity. Next one, it is still paranormal. It is still paranormal அப்படின்னா, இது வந்து நம்மளுக்கு ரியல் லைஃப்பில் ஏதாவது ஒன்று நடக்குது, அந்த மாதிரி ஏதோ நம்ம வந்து எங்கேயோ லாங் ஜேர்னி போகிறோம், எங்கேயோ போகிறோம், திடீர்னு யாரோ அப்படி வந்த மாதிரி தோணுச்சு, நைட்டு ட்ராவல் பண்ணும்போது திடீர்னு யாரோ நல்லா தெரிஞ்சு என் கண்ணில் யாரோ இந்த மாதிரி இருந்தது, ஆனால் அதுக்கப்புறம் காணாமல் போயிட்டாங்க, திடீர்னு வந்துட்டு இருந்தாங்க காணாமல் போயிட்டாங்க, அது என்னன்னே இன்னும் வரைக்கும் தெரில, இன்னும் வரைக்கும் அது ஏதோ புரியாத மாதிரியே இருக்குது, ஏதோ மாதிரியாகவே இருக்குது, அது என்னென்னு புரியல அப்படிலாம் சொல்லுவோம்ல, அதுதான் அந்த பேரநார்மல். இட் இஸ் ஸ்டில் பேரநார்மல். இன்னும் அது வந்து அமானுஷ்யமாக இருக்குது, எனக்கு அது அப்படி நடந்துச்சு, அது இன்னும் பேரநார்மலாக இருக்குது. இப்போ பேரநார்மல்ன்றது ரொம்ப ஆக்சுவலாக ரிலீஜியஸாக வந்து ரொம்ப அதை நம்ம சொல்ல முடியாது. ஆக்சுவலாக ரொம்ப இந்த மாதிரி இந்த பேய் பிசாசு, இந்த பேய் விஷயங்கள், இந்த மாதிரி இதுதான் மேக்ஸிமம் வந்து பேரநார்மல் அப்படி சொல்லுவாங்க. ரொம்ப வந்து ரிலீஜியஸாக போகும்போது பேரநார்மல் வராது. பேரநார்மல் கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் டோனில் தான் இருக்கும். அமானுஷ்யம்னு சொல்லும்போது ஒரு நெகட்டிவான டோனில் தான் இருக்கும். கடவுள்னு வச்சு நம்ம சொல்லும்போது மிராக்கிள்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம், அது பேரநார்மல்னு சொல்ல மாட்டோம். ஸோ கடவுள் வச்சு நம்ம ரொம்ப போக முடியாது அதுக்கு பேரநார்மல் அப்படின்றதுக்கு. பட் பேரநார்மல் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது நம்ப முடியாத ஏதோ பேய் வருது பிசாசு வருது இப்படிலாம் சொல்லுவோம், அந்த மாதிரியான விஷயத்துக்கு இந்த பேரநார்மல் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசும்போது இட் இஸ் ஸ்டில் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம், எல்லாருக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், இல்லை யாராவது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பேய் கதைலாம் சொல்லியிருப்பாங்க நமக்கு. அப்படி ஏதாவது பற்றி பேசும்போது இட் இஸ் ஸ்டில் பேரநார்மல். இன்னும் அது வந்து அமானுஷ்யம், அது என்னன்னே இன்னும் அர்த்தம் தெரியல அதுக்கு, இட் இஸ் ஸ்டில் பேரநார்மல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நீ அதை நம்புறியா அப்படின்னு கேட்குறதுக்கு do you believe paranormal activity அப்படி கேட்கலாம். ஸோ
I'll meet you in the next lesson. Thank you for watching.